Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதயநிதி ஸ்டாலின் அவரும் தவறா பேசுறாரு. கனிமொழி அக்கா யாராவது எழுத்து பேசினா மலர் வளையம் வச்சிருவங்கிறாரு. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி ஏதோ ட்ரௌசர் அதெல்லாம் பேசுறாரு. தரம் தாழ்ந்து அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலிங்கன்னா எங்களுடைய வேலையின் மூலமாக பதில் சொல்லுகின்றோம். நேற்று கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 4க்கு 4ம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கோயம்புத்தூர் தெற்கு அருமையண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் ரட்டளையில் வரலாறு காணாத வெற்றியை பார்க்க போகிறாங்க. கோயம்புத்தூர் வடக்கில் வானதி சீனிவாசன் அக்கா தாமரையில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பயம்னா தோல்வி பயத்தில் உளர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 471 நாள் புலால் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் எப்போ வேணாலும் திரும்ப உள்ளே போகலான்னு. அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்கள் எங்கள் பணியை தொண்டனாக நாங்கள் செய்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து அந்த தொண்டர் ரயில் அடிக்கிறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வந்து மிதிக்கிறார் ஒரு தொண்டர் தொங்கிட்டு. ஆனால் அரசியலில் சகிப்புத்தன்மை அதிகமாக வேணும். எங்கூட இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வடவள்ளி சந்திரசேகர் அண்ணன் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லோருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா அரசியலில் சகிப்புத்தன்மை வேண்டும். சகிப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. மக்கள் தெளிவாக டிவியை பார்க்குறாங்க. ஒரு தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்குறாங்க. இதே முக ஸ்டாலின் ஐயா மெட்ரோவில் பிடிச்சி ஒரு அப்பா பண்ணாங்க. திமுக காரங்க அவங்க பல இடத்துல பொதுமக்கள் அடிக்கிறாங்க. நேற்று கரூரில் வெண்ணமலை இஷ்யூக்கு திமுக காரங்க பெண்கள் அடித்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். இன்றைக்கி அவரும் அந்த தப்பை பண்ணுறாரு, நம்ம அதை பார்க்குறோம். விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். அதனால் சகிப்புத்தன்மை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் பார்க்குறாங்க. ஆனால் வானத்தேக்கா மிக அற்புதமாக இருக்கிறாங்க. நேற்று இரவு நாங்கள்லாம் போய் வானத்தேக்காவை சந்திச்சுட்டு வந்தோம். பியூர் டீஹைட்ரேஷன் வெயிலில் வந்து அக்கா வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து அதிகமாக வெயிலில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்று காலையில் நார்மல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 நாட்கள் தான். நாங்கள்லாம் அங்கே பிரச்சாரத்தை பார்த்துக்கிறோம். அண்ணன் வடவள்ளி அண்ணன் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படும் போல் இல்லை. நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு வானதி சீனிவாசன் அக்கா அடுத்த 5 ஆண்டுகள் சேவை செய்வதற்கு நேற்றும் இன்றும் நாளையும் ஓய்வு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று தான் பார்க்கின்றோம். மீண்டும் அற்புதமாக களத்திற்கு இன்னும் வேகமாக வீரியமாக வர இருக்கின்றார். ஆனால் அது ரொம்ப தப்புங்கண்ணே. அது யார் போட்டாங்களோ ரொம்ப தப்பு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ, அவங்கெல்லாம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம் வந்திருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் சில இடத்துல முழு படங்கிறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் படத்தை நான் தியேட்டரில் போய் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுன் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் முருகன் பேரெல்லாம் தேவையில்லாமல் அவர் இழுக்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ நான் தியேட்டரில் போய் ஒரு ரசிகனாக நான் பார்ப்பேன். அது வேறு. அதையும் அரசியலும் குழப்பக்கூடாது. நான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தொண்டனாக இருக்கிறேன், சில இடத்துல தலைவனாகவும் இருக்கிறேன். நான் ஜனநாயக படத்தை போய் தியேட்டரில் பார்ப்பேங்கிறேன். அதனால் தயவு செய்து பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வந்தாலாம் பார்க்காதீங்க. அது எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனையோ பேருடைய வியர்வை, ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய பணம். அந்த மாதிரி வந்தால் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. யாராவது இந்த வீடியோ அனுப்பிச்சா கூட பார்க்காதீங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் தேவையில்லாமல் திரு முருகன் அவர்களுடைய பெயரை, மத்திய இணையமைச்சருடைய பெயரை வந்து உள்ளே இழுக்கக்கூடாது. அது அரசியல் அநாகரிகம். நீங்கள் யார் தப்பு பண்ணாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து முட்டி தட்டுங்க. அரசியல் லாபத்திற்காக ஏன் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எத்தனை இடத்துல அரசியல் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு படத்தை நம்ம பண்ணுறோமா? சிபிஎஃப்சிக்கு எங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? தேவையில்லாமல் ஏன் ஆதன் அர்ஜுன் அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களோ சில பேர் ட்விட்டரில் சொல்லக்கூடிய கருத்தையும் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். தெற்கு தொகுதியில் முழுமையாக பணப்பட்டுவாட தொடங்கியிருக்குது. எப்படி என்ன வேணாலும் கொடுக்கட்டுன்னு அம்மன் அர்ஜுன் அவர்கள் எளிமையான மனுஷர். நடந்து மக்களை பார்க்குறாரு. பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அக்கா நாம் போட்ட குழாயிலேருந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கான்னு சொல்கிறார். அவ்வளவு எளிமையாக மக்களோடு கலந்துருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை என்ன வந்து ஒரு ஹாட் பாக்ஸு, ஒரு குண்டா, ஒரு என்ன சொல்கிறது 98% சில்வர் இல்லாத ஒரு கொலுசு இதெல்லாம் கொடுத்து கவர்ந்து விடுவார்களா? அதனால் கோயம்புத்தூர் தெற்தொகுதியில் நண்பர்கள் நீங்கள்லாம் மூத்த நிருபர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வரலாறு காணாத தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குதா இல்லையா? நீங்கள் மிரட்டல் அதிகமாகிட்டு அன்னை கரூரில் 251 பட்டி 251 பட்டியும் தேர்தல் ஆணையத்திட்டு போய் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூரில் பாரதிய ஜனதா கட்சி 251 பட்டியும் பூட்டிட்டோம். ஏன் கணக்குப்படி என்னை கோயம்புத்தூர் தெற்கில் பட்டி போட முடியாதுன்னு கம்பெனி வேர் ஹவுஸ் எடுத்து மக்களை உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். அவங்க 18 சுயேட்சை வேட்பாளர்கள் இன்றைக்கி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. அவன் திமுக கார மாதிரி அவன் பிரச்சாரம் பண்ணுறான். ஒரு திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 18 சுயேட்சையும் திமுக அவனும் பண்ணுறான்.
19 பேர் அந்த சிட்டி ரோபோட், ஒரு படத்தில் ரஜினி சார் சிட்டி ரோபோட் மாதிரி 19 ரோபோட் நோட்டோடு நடந்து போயிட்டு இருக்கு. 19 ரோபோட்டையும் ஃபியூஸை பிடுங்கி பேட்டரியை கழட்டி திரும்ப கரூருக்கு அனுப்பி வச்சிடலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா.